வெண்ணிலா, இத உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தாங்க? நானாவே கத்துக்கிட்டேன் சார். இல்ல இல்ல, அது அப்படி இல்ல. எப்பவும் வாத்தியார் தான் கத்து கொடுக்கணும், தானா கத்துக்க கூடாது. சரி, ஒண்ணு செய்றேன். அடிப்படை, அதாவது பேசிக் மேட்டர்ல இருந்து நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். சரியா? What is your name? பாட்டிஸ். அவர் பாட்டிஸ். அது பாட்டிஸ் இல்லம்மா. What is your name? பாட்டிஸ். அவர் பாட்டிஸ். எதுக்குடா சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒருத்தர் தெரியாம கத்துக்க வந்தா இப்படிதான் சிரிச்சு கிண்டல் பண்றதா? கிண்டல் பண்ணக்கூடாது, புரியுதா? அதாவது நல்லா கவனிமா. What is your name? கேன். கேன். கேன் இல்ல, நேம். 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 வெரி குட், வெரி குட். வந்துச்சு பாத்தியா? புரிஞ்சிட்ட பாத்தியா? அதான் நேம். நேம்னா தெரியலையே சார். அதாவது நேம்னா பேரு. வாட் இஸ் யுவர் நேம்னா உன் பேர் என்னன்னு அர்த்தம். இன்னொரு தடவை சொல்லி கொடுங்க சார். சரி. What is your name? சொல்லுமா. அது வந்து இன்னொரு தடவை சொல்லுங்க சார். நல்லா கெட்டியா புடிச்சுக்கோமா. சொல்றேன். What is your name? ஓகே சார், ஏபிசிடி சொல்லி கொடுங்க சார். அந்த வாட் இஸ் யுவர் நேம் திருப்பி சொல்லலையே. மனசுக்குள்ள சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் சார். நீங்க போறதுக்குள்ள மொத்தமா நான் சொல்லிடுறேன். ஓ, மொத்தமா அப்படி அப்படி வர்ற பசங்களா, பாத்தீங்களா? இந்த பொண்ணுக்கு நான் 4 தடவை தான் சொல்லி கொடுத்தேன். கப்புனு புடிச்சிச்சு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும், புரியுதா? இப்ப ஏபிசிடி ஆரம்பிப்போம். ஏ. ஏ. பி. பி. இசட். சார், இன்னொரு வாட்டி. இன்னொரு வாட்டியா? ஏ. ஏ. சார். சார், என்ன சார் கத்து கொடுக்க சொன்னா தூங்கிட்டீங்க? நீ இன்னும் போகலையா? நான் டயர்டாகி படுத்துட்டேன். நீ ரொம்ப ஆர்வமா தான் கத்துக்க வந்த. நானும் ஆர்வமா தான் கத்து கொடுத்தேன். ஆனா ஒட்டுமொத்தமா என்ன கோளாறாக்கி விட்டியம்மா. போகடா, கிளம்பு கிளம்பு. சார், நம்ம ஆரம்பிக்கலாமா சார்? அம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருட்டிட்டு வருது. பிபி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வந்துட்டா. அப்படின்னா எனக்கு ஏபிசிடி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போங்க சார். ஐயோ, நீ சொல்லி கொடுத்துட்டு போன்னு சொல்றது என்ன ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிடுன்னு சொல்ற மாதிரியே இருக்குமா? ஒண்ணு செய்யறம்மா, வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்குறமா. வீட்டுக்கெல்லாம் வாங்க சார், எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாமா, கிண்டல் பண்ணிட்டாலும் நீ அப்படியே பயந்து ஓடிடுவ பாரு. தெரியாம வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்துட்ட. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லம்மா.
என்னாச்சு வெண்ணிலா? அக்னி வெயில காஞ்ச வெள்ளரிக்கா மாதிரி மாஸ்டர் டயர்டாகி கிடக்குறாரு. வாட் ஹேப்பன் டு? இல்லனே, சார் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஓ தம்பி ஆ முடியாம போனது இவளாலதான். இப்ப கூலா சொல்றா முடியாம நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. தம்பி அப்பா நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா. போகும்போது வேணா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு போகிறோம். வெண்ணிலா, முத்தர் சொன்ன கூப்பிட்டான், வா போகலாம். அப்ப யார் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறது? இதை பாரு, அதை பற்றி கவலைப்படாத. உன் அண்ணன் நான் இருக்கேன். நான் உனக்கு சொல்லித்தரேன், சரியா? நான் உனக்கு சொல்லித்தரது அப்படியே போய் முத்தரசங்கிட்ட சொல்லணும். மீதியெல்லாம் மெதுவா கற்றுக்கலாம். என்ன? சரிண்ணே. வயிற்று கலக்கிருச்சா? இந்த ஓட்டம் ஓடுறாரு. இருக்க மாட்டேன். டிங் டாங் பெல், புதுசு இந்த பெல். ஐயோ, ஓடு ஓடு. வெண்ணிலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அண்ணே, இங்கிலீஷ்ங்கிறது பெரிய விஷயம்னு சொன்னாங்க. நீங்க என்னடானா 2 வார்த்தை சொல்லி கொடுத்து இவ்வளவுதான் இங்கிலீஷ்ங்கிறீங்க. இத சொன்னாலே முத்து மாமாக்கு நான் இங்கிலீஷ் படிச்சேன்னு தெரிஞ்சிருமா? ஆமா வெண்ணிலா, இந்த அண்ணனை நம்பு. மலை, அண்ணாமலை, பிரதர் மவுண்டன், என்ன நம்பு. தைரியமா போ. சரிங்கண்ணா. ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு. என்னண்ணே பயந்து ஓடுறீங்க? இனிமே வெளியில யார்கிட்டயோ இங்கிலீஷ் கத்து கொடுங்கன்னு சொல்லி தகராறு பண்ண மாட்டேன். ஓஹோ, அப்போ இங்கிலீஷ் கத்துக்கிற முடிவை நீ கைவிட்டுட்டியா? இல்ல இல்ல, இங்கிலீஷே கத்துக்கிட்டேன். என்னது? இங்கிலீஷே கத்துக்கிட்டு? ஐயோ ஐயோ, என்னது இது? அண்ணன் மயங்கி விழுந்துட்டாரு. பின்ன சுட்டு போட்டாலும் இங்கிலீஷே வராது. நீங்க திடீர்னு இங்கிலீஷ் கத்துக்கிட்டதா சொன்னா மாமா விழாம என்ன பண்ணுவாரு? சரி, இப்ப நான் போய் முத்து மாமா கிட்ட இங்கிலீஷ் பேசி அசத்த போறேன். ஜாரி ஜாரி ஜாரி, முத்து மாமா இல்ல, முத்து அங்கிள். என்னது? முத்து அங்கிளா? முத்தங்கிள், முத்தங்கிள். என்னது? முத்தங்கிள், அங்கிளா? முத்தங்கிள். சொன்ன சாமி, எஸ்கேப் ஆயிடணும் இங்கிருந்து. முத்தங்கிள், முத்தங்கிள். என்ன வெண்ணிலா, என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல முத்து மாமா. இங்கிலீஷ் நான் பேச கத்துக்கிட்டேன். அதான் உங்ககிட்ட பேசி காட்டலான்னு வந்தேன். கத்துக்கிட்டியா? ஒரே நாள்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டியா? ஆமா முத்தங்கிள், கத்துக்கிட்டேன். அங்கிள் சரி, என்ன கத்துக்கிட்ட சொல்லு. Can you marry me? என்ன என்ன முத்தங்கிள், ஏன் கோவப்படுறீங்க? Can you marry me? ஆடம் லூசு. இல்ல, நீ என்ன கேக்குறன்னு தெரிஞ்சுதான் கேக்குறியா? தெரிஞ்சுதான் கேக்குறேன். தெரிஞ்சுதான் கேக்குறியா? என்ன சாப்பிட வரீங்களான்னு அர்த்தம். தெரிஞ்சு? சரி, இந்த ஆங்கில புலமை உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம பிரதர் மவுண்டன் தான். ஓ, இந்த 3 அடி நாயகனா? டேய், கபடுக்குள்ள மாட்டி விட்டு என்ன பண்றீங்க? வாடா இங்க, வாடா. அந்த பொண்ணு வெள்ளந்தியா உங்ககிட்ட கேட்டதுக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். அறிவில்லை உனக்கு? ஆக்சுவலி மிஸ்டர் முத்தரசன் இங்கிலீஷ் வாதாப்பட போற நீ பாரு. வெண்ணிலா, தயவு செய்து இப்ப என்கிட்ட சொன்னல, அது வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏன் முத்தங்கிள், அது கெட்ட வார்த்தையா? அது இல்ல, இது ரொம்ப நல்ல வார்த்தை. இது இவங்கிட்ட மட்டும் தான் சொல்லணும், அதை வேற கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. வாய மூடுறா. இப்ப இந்த பொங்கல் லீவ்லாம் வருதுல்ல, உன்னோட ஆங்கில புலமைக்கு ஒரு 3 நாள் லீவ் விட்டுரு.
வீட்டில் பூஜைலாம் பண்ணணும், பொங்கல்லாம் வைக்கணும் இல்லையா? நீ அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோ. அதுக்கு அப்புறம் முத்து மாமா நானே உன் பக்கத்தில் உட்காந்து உனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன். அது வரைக்கும் இவன் பேச்சை மட்டும் நீ கேட்டுறாத. ஓகே முத்தங்கிள். அம்மா தாயே உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த அங்கிள் டொங்கிள்லாம் வேணாம். அதே யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. எப்போதும் என்னை எப்படி கூப்பிடுவியோ அப்படியே கூப்பிடு. சரி முத்து மாமா. வெண்ணிலா, இன்னும் நிறைய நல்ல வார்த்தையெல்லாம் இருக்கு. அதை ஃப்ரீயா சும்மாறா நீ போ வெண்ணிலா போ. லூசு. பிரதர் மவுண்டன் இங்க வாங்க. இல்ல மாப்ள, அது அண்ணி, ஜனனி, கேன் யூ மேரி மீ? என்ன அண்ணி இது? நீங்களாவது சாப்பிட வரீங்களான்னு கேட்டேன். முத்து மாமா தான் சாப்பிட வரல. ஐயோ அண்ணி, கேன் யூ மேரி மீனா என்ன கல்யாணம் கட்டிக்கிறீங்களான்னு அர்த்தம். ஐயோ, அதுவா அர்த்தம்? ஆமா. ஐயோ, இதுவா நான் முத்து மாமா கிட்ட கேட்டேன். முத்து மாமா கிட்ட கேக்கல, முத்து அங்கிள் கிட்ட கேட்டீங்க. ஓ ஜனனி, ஐயோ. முத்து அங்கிள் நில்லுங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு மேனேஜர் கிட்ட பேச சொல்லு. புரியுதா? அதுக்குள்ள எனக்கு ஒரு வேலை இருந்தா முடிச்சுட்டு வந்துடுறேன். பத்திரம்டா. சொல்லுங்க சார். இருக்கு சார், ரெடியா இருக்கு சார். இல்லை சார், ஃபோன் பண்ணுவீங்க, நான் வந்துடுறேன். இல்லை கிளம்பிட்டேன் சார், நான் வந்துடுறேன். வந்து கட்டிடுறேன். ஓகே சார். மருது, என்னடா இப்பதான் முத்தர் சேர்ந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போறான். நீ பாட்டுக்கு அதை எடுத்துட்டு போன என்ன அர்த்தம்? எனக்கு இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குன்னு அர்த்தம். என்ன நம்மள என்னை பார்த்து கேள்வியெல்லாம் கேட்குற? ஏதோ மூணாவது மனுஷனை கேட்குற மாதிரி. இல்லடா, பேங்க்ல கட்ட சொல்லி முத்தரசு இப்பதான் இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போறான். அவன் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? அதான் நான் உன்னை கேட்கறேன். என்ன பண்ணி இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ கவலைப்படுற? என் வீட்டு பணத்தை எடுக்க எனக்கு உரிமை இல்லையா? இவ்வாறு அண்ணன் இருந்திருந்தா கூட நான் இப்படி தான் பணத்தை எடுத்திருப்பேன். அண்ணன் எதுவுமே சொல்லாது. டேய், உங்க அண்ணன் உன்னை எதுவும் சொல்ல மாட்டோம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். இதை பேங்க்ல கட்ட சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன்டா. நீ எடுத்தா நான் தான் உன்னை கேட்கணும். அதான் கேட்கறேன். கேப்பியா? அதான் நானும் கேட்குறேன். அண்ணன் கேட்கலனாலும் நீ கேட்பண்ணா என்ன? இந்த வீட்டில் அண்ணனோட நீ பெரிய ஆளா? டேய், நான் என்ன சொல்லிட்டேன்னு எப்படி பேசுறேன்? பெரிய ஆளெல்லாம் இல்லடா, முத்தரசன் ஃப்ரெண்டு, அவனுக்கு உதவியா இருக்கேன், அவ்வளோதான். இதை பாரு, இப்போ கூட ஒன்றும் இல்லை. நீ முத்தரசுக்கு நேரில் போய் கேளு. இல்லை அது கூட வேணாம், ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசு. அவன் இந்த பணத்தை உனக்கு கொடுக்க சொன்னா நான் பாட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். மறுபடியும் இந்த பணத்தை பேங்க்ல கட்டணும்டா. ஒரு பார்ட்டியோட செக் வந்திருக்கு. இந்த பணத்தை கட்டினாதான் செக்கை கிளியர் பண்ண முடியும். இப்போ கூட பேங்க்ல இருந்து ஃபோன் வந்தது. நான் வரேன்னு சொல்லியிருக்கேன்டா. நான் பேங்க் போகணும். இப்பாரு, என் வீட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமையும் இருக்கு, செலவு பண்றதுக்கும் உரிமை இருக்கு. அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அண்ணாமலை, கையை எடு. பணத்தை வச்சுட்டு போடா. அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? யார் கை பிடிக்கிற? வேணாம் மருது, இது நல்லா இல்ல. கையெடு. நீ மட்டும் கையை பிடிச்சு முறுக்குவ, நான் உன் சட்டையை பிடிச்சா கோபம் வருதா? டேய், நான் கூட கையை பிடிச்சு முறுக்குறேன். பணத்தை எடுத்துட்டு போனா வச்சுட்டு போடான்னு கையை பிடிச்சேன். அது தப்பா? டேய், பணத்தை எடுத்துட்டு தான் போனேன், திருடிட்டு போல. புரிஞ்சுதா? யாரும் இல்லாதப்ப பணத்தை எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் என்னடா? உனக்கு வேணா அது திருட்டு இல்லாம இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது திருட்டு தான்டா. யாரை பார்த்து என்னடா சொல்ல?
திருடன் நீ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரன் அதை மறந்துடாத. டேய் யாரை பார்த்து வேலைக்காரங்கிற? நான் அவனு இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லை, முத்தரசனோட நண்பன். அவன் சொல்லியிருக்கான் அவனுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கு இந்த வீட்டில் இருக்குன்னு. ஓ உரிமை என்னடா? போற போக பார்த்தா சொத்துலயும் பங்கு கேப்ப போல இருக்கு. உன்னை விட்டா டேய் வெளில போடா. டேய் வெளில போடாங்கறா. மருது மருது போடா. டேய் வேணாம் சொன்னா வேணாம் போடா வெளில. வேணாம் டேய் டேய் சொன்னா டேய் டேய், டேய் கையால. டேய் மருது டேய் 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 போடா. போடா. சொன்னா கேளு மருது வேணாம் டேய் டேய் போடா வெளில. அங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? டேய் விட மாட்டேடா. டேய் மருது டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. யாருக்கிட்ட இந்த சொத்து மேல சார்? எனக்கா? போடா. ஏடா மூத்தவர் சார் கஷ்டத்துல இருக்கும்போது எல்லாரும் ஓரம் நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இதை பாரு மருது, ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது அவன் கூட யார் இருக்கானோ அவனுக்கு தான் அவன் மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். நான் அவன் கூட இருந்தவன்டா, எனக்கு அவன் மேல அக்கறை ஜாஸ்திடா. என்னடா அக்கறை? ஏய், டேய், போடா. மருது ஏய், போடா. மருது போடாங்கற. நீ யார் என்ன போக சொல்ல? ஏய், முத்தரசு சொல்லிட்டா போறேன்டா. எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குடா. நான் சொல்றேன். ஏய், போடா. அண்ணன் காசை நான் எடுக்கூடாதுங்கிறான். சும்மா இருக்கிறாதடா. பணம் வேணும் அண்ணன் கிட்ட போய் கேளுடா. அதை விட்டுட்டு நான் போன் பேசும்போது திருட மாதிரி பணத்தை எடுத்துட்டு இப்ப பேசுறேன் பாரு. விடுமா முத்தரசு கிட்ட சொல்லி விடுமா. விடுங்கப்பா.